எல்லோருக்கும் வணக்கம். போகருடைய லட்சியம் என்ன தெரியுமா? சஞ்சீவி மூலிகையை கண்டுபிடித்து மனித குலத்தை சிரஞ்சீவியா வாழ வைக்கணும். இதுதான் அவரோட லட்சியம். இந்த லட்சியத்துக்காக அவர் ஒரு சின்ன சித்த வைத்தியசாலை ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யறாரு. அவரோட ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும், நோயாளிகளுக்கு இலவசமா வைத்தியம் செய்யணும், நோய் நொடியில இருந்து மக்களை காப்பாத்தி அவங்கள சிரஞ்சீவியா வாழ வைக்கணும். இதுதான் அவரோட ஒரே குறிக்கோள். இந்த வறுமையும் நோயும் முழுசா ஒழியணும் அப்படின்னா உடல் காயக்கல்ப நிலையை அடையணும். அதுக்காக தன்னோட குருவை அவர் சந்திக்கிறார். இந்த சஞ்சீவி மூலிகையை நான் எவ்வளவோ தேடிட்டேன், என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு அவர் கேக்குறாரு அவர்கிட்ட. அந்த சஞ்சீவி மூலிகையை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. அந்த சஞ்சீவி மூலிகையே நினைச்சாதான் அது உன்னோட கண்ணுக்கு தெரியும். அது தேவ ரகசியம். அந்த சஞ்சீவி மூலிகைய நீ அவ்வளவு சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சுக்கிட முடியாது. அதனால அந்த ஆசையை நீ விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, நான் தப்பான ஒரு எண்ணத்துக்காகவோ தப்பான செயலுக்காகவோ நான் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கல. மனித குலத்தை இந்த மரணத்தோட பிடியில இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தானே கேக்குறேன். அத நீங்க எனக்கு சொல்லி தரலாம்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சஞ்சீவி மூலிகை எப்படி இருக்கும், என்ன மாதிரியா இருக்கும், அந்த இலைகள் எப்படி இருக்கும், நீங்க அத எனக்கு சொல்லி தரலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, உன்னோட நோக்கம் சரியானதா இருந்தாலும் பிறந்தவங்க எல்லாருமே இந்த பூமியில இறக்காம இருந்தா நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? நீ செய்யறது மனிதர்களுக்கு வரம் இல்லை. அதுக்கு மேல குரு கிட்ட எதுவுமே அவருக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம வேகமா வர்றாரு. சஞ்சீவி மூலிகைய நம்ம தேடிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை வீணாயிடும். அந்த சஞ்சீவி மூலிகைக்கு சரி சமமா ஒரு மருந்தை நாம கண்டுபிடிக்கணும். அந்த சஞ்சீவி மூலிகைக்கு என்ன ஒரு குணம் இருக்கோ அதே அளவு குறையாத ஆற்றலோட இன்னொரு மூலிகை மருந்த நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் ஒரு பரிசோதனை கூடத்தை ஆரம்பிக்கிறார். ஏழைகளுக்கு ஒரு பக்கம் வைத்தியம் நடக்குது, ஒரு பக்கம் பரிசோதனை கூடமும் நடக்குது.